जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य सुदाम की चैतन्य महाप्रभु की कृष्णा सगुरुदेव गोस्वामी महाराज प्रभुपाद की आचार्य ब्रह्म की इस ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की निताय गौर प्रेमानंदे हरि हरे कृष्णा ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி எடுத்துக்கோங்க 8.10 எட்டாவது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் ஆதியில கேட்டீங்களா நீங்க? எடுத்துட்டேன். ஓகே. मोरनामानिले स्वभालोकः विनाशः मोरनामानिले स्वभालोकः विनाशः इति लागी कृपाद्रा प्रभु कोरिला सन्यासा इति लागी कृपाद्रा प्रभु कोरिला सन्यासा படிங்க மாதாஜி. மக்கள் என்னை ஏற்காவிடில் அவர்கள் அனைவரும் நாசமடைந்து விடுவர் என்று எண்ணிய கருணையுள்ள ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசத்தினை ஏற்றார். பொருளுரை கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரமவிரஜித். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அல்லது கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவன் முக்தி பெற்று முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்ப செல்ல முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12.3.51 கூறப்பட்டுள்ளது. இந்த கிருஷ்ண உணர்வினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையின் மூலமாக அடைய வேண்டியது அவசியம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவையும் அவரது சகாக்களையும் வெற்றிக்கான ஒரே வழியாக ஏற்காதவரை ஒரு நாள் கிருஷ்ண உணர்வில் பூர்ணத்துவம் அடைய முடியாது. இவற்றை கருத்தில் கொண்ட காரணத்தினால்தான் மகாபிரபு சந்நியாசம் ஏற்றார். சந்நியாசி என்பதால் மக்கள் அவருக்கு மரியாதை அளிப்பர். வெகு விரைவில் கிருஷ்ண உணர்வு தளத்திற்கு வருவர். கிருஷ்ண பக்தி இயக்கம் சாட்சாத் கிருஷ்ணரையான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் தொடங்கப்பட்ட காரணத்தினால் அவரது கருணையின்றி கிருஷ்ண உணர்வின் தெய்வீக தளத்திற்கு ஒருவரால் ஏற்றம் பெற முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இது ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதில் கோபீஸுடைய நாமங்களை சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவரை சொல்லி கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை திட்டுவாங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, இவர் அடிக்க போவார். அப்புறம் அவர் யோசிப்பார், இந்த மாதிரி நம்ம கருணை கொடுக்கணும், இப்போ இவங்களாம் அஃபென்ஸ் பண்ணி நம்ம சண்டை போடுற மாதிரி ஆகிடுது, அவதாரத்துடைய நோக்கமே சிதஞ்சிருதுன்னு சொல்லி இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், சன்னியாசி இருப்பார். ஓகே. ஏன்னா சன்னியாசியை மக்கள் மிக பயபக்தியாக பார்ப்பாங்க. அதனால பிரீச்சிங் ஆசிரம் என்ன பண்ணுவார், பிரச்சாரத்துக்கு ஆசிரம் அவர் சன்னியாசி எடுத்துப்பார். ஓகே. 11 படிக்கணும். பிருந்தாபாரதி நீங்க தான் படிக்கணும். 11. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சன்யாசி புத்தியா மோரே கோரிபே நமஸ்காரா. சன்யாசி புத்தியா மோரே கரிபே நமஸ்காரா. ததாபி கண்டிபே துக்கா பாய்பே நிஸ்தாரா. ததாபி கண்டிபோ துக்கா பாபா இபோ நிஸ்காரா. நான் படிக்கிறேன். ஒருவன் என்னை ஒரு சாதாரண சன்னியாசியாக நினைத்து நமஸ்கரித்தால் கூட அவனது பௌதீக துயரங்கள் அழிவுற்று இறுதியில் அவன் முக்தியை பெறுவான். பொருளுரை பௌதீக தளத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவன்களை எவ்வாறு விடுவிப்பது என்று கிருஷ்ணர் எப்போதும் நினைத்துக் கொண்டுள்ளார். அந்த அளவிற்கு அவர் கருணை வாய்ந்தவர். காரணத்திற்காகவே கிருஷ்ணர் அவதரிக்கின்றார். இது பகவத்கீதையில் 4.7 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானி பவதி பாரத அபிஜ்ஞானாம் அதர்மஸ்ய ததா
ஆனம் ததா மானம் சுஜாமியம் 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 தர்மம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். கிருஷ்ணர் உயிர்வாணிகளை எப்போதும் பல்வேறு வழிகளில் பாதுகாக்கின்றார். அவரே சுயமாக வருகிறார். தமது அந்தரங்க பக்தர்களை அனுப்பி வைக்கிறார் மற்றும் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை விட்டு செல்கிறார். ஏன் மக்கள் இந்த வரங்களை பயன்படுத்தி மாயையின் பிடியிலிருந்து முக்தி பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வாறு செய்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை ஒரு சாதாரண சன்னியாசியாக ஏற்கும் முட்டாள் மனிதன் கூட அதன் அடிப்படையில் அவருக்கு மரியாதை அளிப்பதால் அங்கு அவனது பௌதீக துன்பங்களை அழித்து இறுதியில் பௌதீக பிடியிலிருந்து அவனுக்கு முக்தி அளிக்கிறது. இதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் ஏற்றார். இது தொடர்பாக ஸ்ரீ ராதையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் இணைந்த ரூபமே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு என்பதை ஸ்ரீரா பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுட்டி காட்டுகிறார். எனவே சைத்தன்ய மகாபிரபுவை சாதாரண மனிதராக கருதி அவரை மரியாதை குறையாக மூடர்கள் நடத்திய போது அந்த அபராதத்தினையும் விடுவிக்கும் பொருட்டு மகாபிரபு சன்னியாசம் ஏற்றார். அதன் மூலமாக அவர்கள் அவரை சன்னியாசியாக ஏற்று நமஸ்கரிக்க நேரிடும். சாட்சாத் ராதாகிருஷ்ணா தம்மை அங்கீகரிக்க இயலாத மக்களின் மீது பெரும் கருணையை வழங்குவதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் ஏற்றார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எப்பப்ப தர்மம் அழியுதோ அப்பப்பெல்லாம் வராரு. ஸோ இந்த கலியுகத்தில் எப்படி வராரு? ஹோலி புனித நாமங்கள் மூலமாக வராரு. ஓகே, அதுதான் சைத்தன்ய மகாபிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யா, ராதாகிருஷ்ணா நகை அன்யா ரெண்டுமே கம்பைன் பண்ணது. ஓகே, ராதாவும் கிருஷ்ணனும் சேர்ந்த ரூபம் தான் சைத்தன்ய மகாபிரபு. எப்படி ராதாராணி இந்த அன்பை அனுபவிச்சாங்க, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை, கிருஷ்ணர்கிட்ட என்ன குணங்கள் இருக்கு ராதாராணியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது, அந்த ஸ்வீட்னஸ் என்ன, ராதாராணியோட பாவம் என்ன, இதை சுவைக்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். ஓகே, அதுபடி இது இன்டர்னல் ரீசன். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரீசன் பார்த்தோம் இல்லையா, இந்த பக்தி இதை பரப்பணும் கலியுகத்தில், அது ஹரிநாம சங்கீதம் மூலமாக பரப்பணும். இதுதான் எக்ஸ்டர்னல் ரீசன். ஸோ ரெண்டு ரீசன் இருக்கு, உள்ள ஒரு ரீசனு, வெளியில் உள்ள ரீசன். எப்பயுமே வேதங்கள் எல்லாமே எப்படி ஏற்றப்பட்டிருக்குன்னா, நம்மளே படித்தோன்னா நமக்கு ஒரு ரீசன் புரியும். சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுங்க படித்தாங்கன்னா, அது ஆச்சாரியர்கள் சொன்னாங்கன்னா வேறு ரீசன் சொல்லுவாங்க. அவர் இருந்தால் அவர் கிருஷ்ணனே சொல்கிறார், இன்டெரக்ட் மீனிங்கில் தான் வேதங்களே எழுதப்பட்டிருக்கு அப்படின்றார். அதனால் நம்மளுடைய பௌதிக அறிவை வச்சு கிருஷ்ணர் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, அதனால தான் இந்த சங்கீத் நாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கலியுகத்தில். 12 ஆசியை படிக்கிறியா நீ? படிக்கிறியா? हेना कृपा माया चैतन्य नभ जय जय जना, हेना कृपा माया चैतन्य नभ जय जय जना, सर्वोत्तम हइल्यो तारे अछुरे गणना, सर्वोत्तम हइल्यो तारे असुरे गणना. Translation: One who does not show respect unto the merciful Lord Chaitanya Mahaprabhu does not worship him should be considered as a demon, even if he is very much exalted in his human society. எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அரக்கன் தான் சொல்லுறான். ஓகே, Purport by Sri Divine Grace A.C. Bhaktivedanta Swami Shuddha. ஜாய் ஸ்ரீ மகாராஜ். Srila Bhaktisiddhanta Saraswati Maharaj says in this connection, all living entities, simply engage yourself in Krishna consciousness. This is the message of Sri Chaitanya Mahaprabhu. The Lord Chaitanya preached his cult, instructing the philosophy of Krishna consciousness in 8 verses or Shishtashtaka, and he said, By chanting the
Hare Krishna mantra, one will get all perfection in life. Therefore, one who does not show him respect or cannot appreciate his mercy despite all these merciful gestures is an asura or opponent of bona fide devotional service to Lord Vishnu. Lord Vishnu, even though he may be very much exalted in human society. The word asura refers to one who is against devotional service to the Supreme Personality of Godhead, Vishnu. It should be noted that unless one worships Sri Chaitanya Mahaprabhu, it is useless to become a devotee of Krishna, and unless one worships Krishna, it is also useless to become a devotee of Chaitanya Mahaprabhu. Such devotional service is to be understood to be a product of Kali Yuga. Srila Bhaktisiddhanta Saraswati Thakur remarks in this connection that atheists, smartas or worshippers of 5 kinds of demigods worship Lord Vishnu for a little satisfaction in material success, but have no respect for Chaitanya Mahaprabhu. Taking him to be one of the ordinary living entities, they discriminate between Gaurasundara and Shri Krishna. Such understanding is also demonic and is against the conclusion of the Acharyas. Such a conclusion is product of Kali Yuga. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணருக்கும் பேதம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஓகே, யார் ஒருத்தர் கிருஷ்ணர் வழிபடுறாங்க சைத்தன்ய மகாபிரபு வழிபடலையோ, யார் சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறாங்க கிருஷ்ணர் வழிபடலையோ, அது வந்து போகஸ் அப்படின்றார். ஓகே, அதனால யார் தான் அப்படி கிருஷ்ணரையும் இந்த மாதிரி சங்கீத ஐக்கியத்தை மதிக்காமல் இருப்பாங்கன்னா அவங்களாம் அரக்கர்கள். அப்போ கலியுகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க, ஜென்டில்மேனாக இருக்காங்க. அப்போ அவங்களாம் அரக்கர்கள் தானா? ஆமாம், அவங்களும் அரக்கர்கள் தான். ஓகே, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்படி அப்படி சொல்கிறோன்னா சாஸ்திர ரீதியில் அப்படி சொல்கிறோம். ஓகே, அது உண்மை கூட. ஓகே, ஏன்னா ஒரு நல்ல குணம்னு பார்த்தீங்கன்னா அது பக்தர்கிட்ட மட்டும்தான் வரும், இல்லைன்னா அது என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. எந்த சிச்சுவேஷனில் அவங்க கெட்டவங்களாக மாறுவாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து தன்னுடைய குணத்தை வந்து காட்டிடுவாங்க. ஆனால் பக்தியில் இருக்கும்போது என்ன ஆகுனா, அது கிருஷ்ணன் என்ன பண்ணிடுவார், அதை வந்து பக்குவப்படுத்தி அவங்கள வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணாமல் தடுத்துடுவார். ஃபேன் வேணாலும் படிக்கணும், அடுத்தது படிக்கலாம். மலையாளம் நீங்கள் தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. 13 ஹரே கிருஷ்ணா. अतएव पुनः कोहो ऊर्ध्वबाहुमया अतएव पुनः कोहो ऊर्ध्वबाहुमया चैतन्य नित्यानंद भजा कुटक्कशालिया चैतन्य नित्यानंद भजा कुटक्कशालिया. எனவே எனது கைகளை உயர்த்தி மீண்டும் உரைக்கின்றேன், சக மனிதர்களே, உதர்த்தமான வாதங்களை கைவிட்டு ஸ்ரீ சைத்தன்யரையும் ஸ்ரீ நித்யானந்தரையும் அன்புடன் வழிபடுங்கள். பொருளுரை: ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரையும் நித்யானந்த பிரபுவையும் புரிந்து கொள்ளாமல் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுபவன் தன்னுடைய நேரத்தை வெறுமனே விரயமாக்குகிறான் என்பதால் ஆசிரியரான கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ஒவ்வொருவரையும் ஸ்ரீ சைத்தன்யர், நித்யானந்த பிரபு மற்றும் பஞ்ச தத்துவத்தின் வழிபாட்டினை ஏற்கும்படி வேண்டுகிறார். அவ்வாறு செய்பவர் கிருஷ்ண உணர்வில் வெற்றி அடைவார் என்று அவர் உறுதியளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஸ்லோ பண்ணிங்க. எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணி என்ன ரிக்வஸ்ட் பண்றாரு, சைத்தன்ய பிரபு நித்யானந்த பிரபு பஞ்சதத்துவத்தை வழிபடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாரு. பாருங்க எப்படி பண்ண, 2 கை தூக்கி எல்லாரையும் நான் சொல்றேன், தயவு செய்து சைத்தன்ய நித்யானந்த எந்த விதமான குதர்க்க விவாதங்கள் இல்லாம வழிபடுங்க அப்படின்றார். ஓகே, குதர்க்கம் அப்படின்னா யூஸ்லெஸ் விதண்டாவாதம் வாங்கலாம் குதர்க்கம். குதர்க்கமாக பேசுவாங்க, தமிழ்லேயே சொல்லுவாங்க, குதர்க்கமாக பேசிட்டு இருக்கேன் அதான். ஓகே, அடுத்தது சொல்லுவோம். ஏதேவா தார்க்கிகா கோஹே தர்க்கசே பிரமாணா अतीवा तार्किक कहे तर्क से प्रमाण तर्कशास्त्रे सिद्ध जैसे सेव्यमान तर्कशास्त्रे सिद्ध सेगी सेगी सेव्यमान. தர்க்கவாதிகள் கூறுகின்றனர்,
தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் ஒருவன் அறிவை பெறாவிடில் வழிபட வேண்டிய கடவுளை ஆனால் எவ்வாறு முடிவு செய்ய முடியும்? தர்க்கத்தினால் படிங்க. தர்க்கவாதிகள் கூறுகின்றனர், தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் ஒருவன் அறிவை பெறாவிடில் வழிபட வேண்டிய கடவுளை அவனால் எவ்வாறு முடிவு செய்ய முடியும்? தர்க்கவாதி ஒத்து வராது ஆன்மீக வாழ்க்கையில். ஓகே, இதுதான் பார்ப்போம் திருப்பி. இந்த ஒரு ஸ்லோகத்துல படிங்க. நீங்க பர்பட் எல்எஸ்சி மாதிரி படிக்கணும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தயா கரஹ விசாரா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தயா கரஹ விசாரா, விசார கோரிதே சித்தே பாவே சமத்காரா, விசார கரிணே சித்தே பாபே சமத்காரா. டிரான்ஸ்லேஷன் படிங்க. உங்களுக்கு தர்க்கத்திலும் வாதத்திலும் உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் அன்பு கூர்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை ஆய்வு செய்வதற்கு அதனை பயன்படுத்துங்கள். அவ்வாறு செய்தால் அது மிகவும் மலைக்கச் செய்வதை உணர்வீர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உண்மையிலே உங்களுக்கு லாஜிக்ல ஆர்குமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை எப்படி வருதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டார். ஓகே, அது சைத்தன்ய மகாபிரபு இருக்காரா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அவருடைய கருணை எப்படி வருதுங்கிறத ஆராய்ச்சி மீன்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பொருளுரை படிங்க. எல்எஸ்சி மகாராஜ் பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இது தொடர்பாக கருத்துரைப்பது யாதெனில், பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வின் குறுகிய கண்ணோட்டத்தில் பல்வேறு வகையான சமூக நல செயல்களை உருவாக்குகின்றனர். ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் தொடங்கப்பட்ட சமூக நல செயல்கள் வேறுபட்டவை. தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே ஏற்க விரும்பும் தர்க்கவாதிகளுக்கு தர்க்கமும் வாதமும் இன்றி பரம்பொருளை ஏற்பதற்கான கேள்விக்கே இடமில்லை என்பது உண்மையே. துரதிருஷ்டவசமாக அத்தகைய தர்க்கவாதிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையின்றி இப்பாதையை ஏற்கும் போது அவர்கள் தர்க்கம் மற்றும் வாதத்தின் தளத்திலேயே இருக்கின்றனர். ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதில்லை. இருப்பினும் ஒருவன் அடிப்படை ஆன்மீக அறிவை சூட்சுமமாக புரிந்து கொள்வதில் தனது தர்க்கத்தினையும் வாதத்தையும் ஈடுபடுத்தும் அளவிற்கு புத்திசாலியாக இருப்பின் பௌதிக தர்க்கத்தின் அடிப்படையில் நிலைநாட்டப்படும் குறைமதியானது பக்குவமற்ற புலன்களின் எல்லைக்கு அப்பாலுள்ள பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கு உதவாது என்பதை அவனால் அறிய முடியும். எனவே மகாபாரதம் கூறுகிறது, அசிந்தியா ஏ பாவா ந தாம் சர்க்கேன யோஜயேத். மகாபாரதம் பீஷ்ம பர்வம் 5:22. பௌதீக படைப்பின் கற்பனை அல்லது புலன்களின் அனுமானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றினை வெறுமனே தர்க்கத்தின் மூலமாக எவ்வாறு அணுக முடியும்? தர்க்கம், வாதம் முதலியவற்றின் ஆன்மீக பலம் மிக குறைந்த ஒன்றாகும். எனவே ஆன்மீக அறிவை பெறுவதற்கு அவற்றை ஈடுபடுத்தும் போது அவை எப்போதும் பக்குவமற்றவையாகவே உள்ளன. பௌதீக தர்க்கத்தினை முன்வைப்பவன் பெரும்பாலும் பரம்பொருளை பற்றிய தவறான முடிவிற்கே வருகிறான். அத்தகைய முடிவின் விளைவாக அவன் வீழ்ச்சியுற்று புல்லநரியின் உடலை ஏற்க வேண்டியதாயிற்று. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தத்துவத்தினை தர்க்கத்தினாலும் வாதத்தினாலும் புரிந்து கொள்ள யாரேனும் உண்மையிலேயே ஆர்வமுடையவராக இருப்பின் அவர்கள் வரவேற்கப்படுகின்றனர். கிருஷ்ணதாச கலிராஜ கோஸ்வாமி அவர்களிடம் விழிக்கிறார். அன்பு கூர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினை ஆழ்ந்து சோதித்து பாருங்கள். நீங்கள் உண்மையான தர்க்கவாதியாக இருப்பின் ஸ்ரீ சைதன்யரை காட்டிலும் கருணை வாய்ந்த நபர் யாரும் இல்லை என்றும் சரியான முடிவிற்கு வருவீர்கள். ஸ்ரீ சைதன்யரின் கருணையான செயல்களை இதர சமூக நல பணிகளின் எல்லா விளைவுகளுடனும் தர்க்கவாதிகள் ஒப்பிட்டு பார்க்கட்டும்.
அவர்களுடைய தீர்ப்பு பாரபட்சமின்றி இருப்பின் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல்களை காட்டிலும் உயர்ந்த சமூக நலப்பணி வேறு எதுவும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வர். ஒவ்வொருவரும் உடலின் அடிப்படையில் சமூக நல பணிகளில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அந்த வந்த இனதேகா நித்திய சியோக்தாக சரீரினக ஜட உடல் இறுதியில் அழிவிற்கு உட்பட்டது, ஆன்மீக ஆத்மாவோ நித்தியமானது என்பதை பகவத்கீதையிலிருந்து 2:18 நாம் அறிகிறோம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சமூக நல பணிகள் நித்தியமான ஆத்மாவிற்காக செய்யப்படுகின்றன. உடலுக்கென்று ஒருவன் எவ்வளவு நன்மை செய்ய முயன்றாலும் அது அழிவுற்றுவிடும். தனது தற்போது செயல்களின் அடிப்படையில் அவன் மற்றொரு உடலை ஏற்றாக வேண்டும். எனவே இந்த பரிணாம விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்ளாமல் உடலையே எல்லாமாக ஒருவன் கருதினால் அவனுடைய புத்தி முன்னேற்றம் பெற்றதல்ல. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடலின் தேவைகளை புறக்கணிக்காமல் மனிதர்களின் இருப்பினை தூய்மைப்படுத்துவதற்கான ஆன்மீக முன்னேற்றத்தினை வழங்கியுள்ளார். எனவே தர்க்கவாதி தன்னுடைய தீர்ப்பினை பாரபட்சமின்றி வழங்கினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மகா வதான்யவாதார மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம் என்பதை அவன் நிச்சயம் காண்பான். அவர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரை காட்டிலும் மிகவும் கருணை வாய்ந்தவர். பகவான் கிருஷ்ணர் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை போல பிரேமையினை தாராளமாக விநியோகிக்கவில்லை. எனவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்யருக்கான தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேமே பிரதாய கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமே கௌர விஷய நமக என்னும் வார்த்தைகளினால் அர்ப்பணிக்கின்றார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை மட்டுமே கொடுத்தார். அதிலிருந்து அவர் யார் என்பதை மட்டுமே உண்மையான முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஆயினும் சாக்ஷாத் கிருஷ்ணரேயான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவோ எந்த ஒரு பாகுபாடுமின்றி கிருஷ்ண பிரேமையினை மக்களுக்கு வழங்கினார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பெரிய தேங்க்யூ. இதுல பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு எந்த விதமான பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் வழங்குறாரு. அதனால அவங்க கிடைச்சிச்சே இவங்க கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்லை. எல்லாருமே யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அவங்க தகுதியெல்லாம் பார்க்கல. ஓகே, நம்ம இருக்கோமா இல்லையா நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம இதை எடுத்துக்கிறோமா இல்லையா நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் மிக குவாலிஃபைடே இல்லாத மக்களுக்கு என்ன பண்றாரு, இதை வழங்கலாம். அதுதான் அது கருணைக்குள்ள அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பதாயுதே. கிருஷ்ண பிரேமை எல்லாருக்குமே வழங்கலாம். அதனால தர்க்கவாதிகள் என்ன பண்ணா எவ்வளவு கருணையா இருக்காருன்னு சொல்லி அது ஆராய்ச்சி பண்ணணும். இருக்கலே ரொம்ப கருணையான அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணனை விட கருணை உள்ளவர் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காரு. கிருஷ்ணர் கூட he was demanding, டிமாண்ட் பண்றாரு இல்லையா பகவத்கீதையில, எனக்கு சரணடைஞ்சனா உன்னை எல்லா விதமான பாவனைகளிலிருந்து காப்பாத்திறேன்றார் இல்லையா, பயப்படாதே கவலைப்படாதே. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமையை வழங்குறார். ஓகே, ஸோ ஒன்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. பஞ்சதத்துவ மந்திரமும் இதையும் சொன்னோம்னா நிச்சயமா அவன் என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்க்க முடியும். இப்போ 16வது ஸ்லோகம் போகலாம், 8.16. ஓகே சார், நீ கொஞ்சம் படிக்கிறியா? அப்புறம் நீனே வச்சிருக்கல, நீ கொஞ்சம் எப்படி அதுக்கப்புறம் படிக்கிறோம். பகுஜன்மா கோரே ஜத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. லாஸ்ட் வீக் நீங்க சொன்னீங்களே பிரபு, மென்டலி சைதன்ய பிரபுவை நம்ம நமஸ்கரித்து அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொன்னா அந்த 16 ரவுண்டு நமக்கு கான்சன்ட்ரேஷனோட சொல்லுவோம். அது இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த முறையில சொல்றது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. சைதன்ய கருணை அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். Thank you Manoj, thank you, very nice. Very well. Thank you Manoj. Hare Krishna. Say hasi hani bahujana kore jadi shravana kirtana tabodana paya Krishna pade premadhana. இது புரியுது. தபுதானா பயா கிருஷ்ணபதே பிரேமதனா அப்படி படிக்கலாம். ஓகே, கிருஷ்ணபதே கிருஷ்ணோடைய ஃபீட். ஆமாம், கிருஷ்ணபதே
பிரேமதா படிங்க. If one is infested with the 10 offenses in the chanting of Hare Krishna Mahamantra, despite his endeavor to chant the holy names for many births, he will not get the love of Godhead. That is the ultimate goal of this chanting. So அபராதங்களோட ஒருத்தர் ஜெபம் பண்ணார்னா அவரு பல பறவைகள் சேன் பண்ணா கூட அவருக்கு கடவுளுடைய அன்பு கிடைக்காது. அதனால மாதாஜி சொன்னாங்கல்ல, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா சொல்லி ப்ரே பண்ணும்போது நமக்கு அந்த கருணை கிடைக்குது. ஓகே, படிங்க. பர்பட் Srila Bhaktisiddhanta Saraswati Thakur says in this connection that although one may go on chanting the Hare Krishna mantra for many years, there is no possibility of attaining the platform of devotional service unless one accepts Sri Chaitanya Mahaprabhu. One must follow strictly the instructions of Sri Chaitanya Mahaprabhu given in the Shishtastakam 3. Nadapi sunichena tarorapi shashishna namani namanadena kirtaniya sada harihi. One should chant the holy name of the Lord in a humble state of mind, thinking oneself lower than the straw in the street. One should be more tolerant than a tree, devoid of all sense of false prestige, and should be ready to offer all respects to others. In such a state of mind, one can chant the holy name of the Lord constantly. One who follows this direction, being freed from the 10 kinds of offenses, becomes successful in Krishna consciousness and ultimately reaches a platform of loving service to the personality of Godhead. One must come to the understanding that the holy name of the Lord and the supreme personality of Godhead himself are identical. Okay, amma ma'am. Sorry. One எங்க தெரியலையா? அது ரெண்டாவது paragraphல. One must come out. அதுக்கு அடுத்த லைன். One cannot reach the conclusion. அதுக்கு அடுத்த லைன் அடுத்த லைன். At the sentence. One cannot reach this conclusion unless one is offenseless in chanting the holy name. By our material calculation, we see the difference between a name and the substance. But in the spiritual world, the absolute is always absolute. The name, form, qualities and pastimes of the absolute are all as good as the absolute himself. Thus, one is understood to be an eternal servant of the Supreme Personality of God. If he consider himself an eternal servant of the holy name, and in this spirit distribute the holy name to the world, one who chant in that spirit without offenses is certainly elevated to the platform of understanding that the holy name and the personality of God are identical. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, எப்ப ஒருத்தர் போக முடியுமா? One is understood to be an eternal servant of Supreme Personality of Godhead if he consider himself eternal servant of holy name. அந்த நாமத்துக்கு தன்னை சேவனா ஏத்துக்கிட்டாருன்னா, நினைச்சு கருதினார்னா பகவானுக்கு சேவனா இருக்க முடியும். இந்த ஸ்பிரிட்ல ஒருத்தர் சேன் பண்ணார்னா, இதான் அபன்ஸ்ல ரெண்டுமே சேம். ஹோலி நேமும் பகவான சேம் நினைக்கிறது அபன்ஸ். அது எந்த விதம் அபராதம் பண்ணாம இருந்தால் தான் அந்த பொசிஷன் வர முடியும் ஒருத்தரால. So இந்த மாதிரி பண்ணாதான் you will elevate to the platform understanding the holy name and personal God identical. நான் holy name உடைய servant, ஓகே, புனித நாமத்தோடைய சேவர், இப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் சேன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அபராதம் இல்லாம சேன் பண்ண முடியும். அபராதம்னா என்ன? கிருஷ்ணரும் ஹோலி நேம் சேம் அப்படி நினைக்கிற தளத்துக்கு வர முடியும். அப்படி வந்துட்டாருன்னா அவர் கடவுள் அன்பு கிடைச்சிடும். பேஸ் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்? சர்வன்ட் ஆஃப் ஹோலி நேம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அடுத்த பிளாட்ஃபார்ம் போக முடியும். அப்படி அதுக்கு அடுத்தது லவ் ஆஃப் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, படிங்க. To associate with the holy name and chant the holy name is to associate with the personality of God directly. In Bhakti Rasamrita Sindhu, it is clearly said, Seve mukhe hi juvadu swayam eva spruti artha. The holy name becomes manifest when one engages in the service of the holy name. This service is submissive. Attitude begins with one's tongue. Seve mukhe hi juvadu. One must engage his tongue in the service of the holy name. Our Krishna conscious movement is based on this principle. We try to engage all the members of Krishna conscious movement
in the service of the holy name. Since the holy name and Krishna are non-different, the members of the Krishna conscious movement not only chant the holy name of the Lord offenselessly, but also do not allow their tongue to eat anything that is not first offered to the Supreme Personality of God. The Supreme Lord declares, Patra Pushpam Palanto Yam Yome Bhaktya Prayachati Tadaham Bhakti Bhagavadam Ashnami Prayatmanaha. If one offers me with love and devotion a leaf, a flower, a fruit or water, I will accept it. PG 9.26. Therefore, International Society for Krishna Conscious has many temples all over the world, and each and every temple the Lord is offered these foods. On the basis of his demand, the devotee chant the holy name of the Lord offenselessly and never eat anything that is not first offered to the Lord. The functions of the tongue in the devotional service are to chant the Hare Krishna Mahamantra and eat prasadam that is offered to the Lord. That is offered to the Lord. Very nice. அதனால இதுதான் வந்து முக்கியமானது. பௌதிகத்தில் வந்து ஒரு நேமுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் உண்டு, பொருளுக்கும் அந்த நாமத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தண்ணினா தண்ணி கொண்டு குடிச்சாதான் தண்ணி தான் அடங்கும், தண்ணி சொன்னால் அடங்காது. ஓகே, அவரோட ஆன்மீகத்தில் வந்து அவருடைய நாமம், அவருடைய இருப்பிடம், அவருடைய லீலை, அவருடைய ஃபார்ம், இது எல்லாமே அப்சல்யூட்டில் வந்து எல்லாமே சேம். ஸோ யார் ஒருத்தர் வந்து தன்னை வந்து அந்த நாமத்துக்கு சேவைன்னு நினைக்கிறாரோ, எந்த விதமான அபராதம் இல்லாமல் பண்ணுறாங்களோ, அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த பக்தின்ற பிளாட்ஃபார்மில் உயர முடியும். ஓகே, அவர் தான் கிருஷ்ணருக்கும் ஹோல் நேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அதனால் ரெண்டு விஷயம் பண்ணுறோம், ஒன்று ஹோல் நேம் சேன் பண்ணுறோம், இன்னொன்று பிரசாதம் சாப்பிட்றோம். இது மூலமாக என்ன பண்ண நம்மளால் நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வர முடியும். ஸோ சாண்டிங் பண்ண ஆரம்பித்த உடனே நம்மளால் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. எந்த ஸ்டேஜுக்கு? கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. இட் டேக்ஸ் டைம், ஸோ மச் டைம். பிரபுபாதருக்கு 20 வருஷம் ஆச்சு அவருடைய சாண்டிங்கை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு. நம்மளும் 30 வருஷம் 40 வருஷம் சாண்ட் பண்ணாலுமே நமக்கு முதல்ல இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம முன்னேற முடியுது. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இந்த சிரத்தையாக ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, சைத்தன்யா படித்து கேட்குறது, அவருடைய நாமங்கள் பாஸ்ட் டைம்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய களங்கங்கள் போக்கிக்கிட்டே வந்தோம்னா தூய பிளாட்ஃபார்முக்கு வர வர என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த நாமத்துடைய ருசி வந்து புரிய ஆரம்பிக்கும். 17 போகலாம். கலாதி மாதா நீங்கள் தான் படிக்கணும். ஞானதா ஷலபா முக்தி சுலபா முக்தி ஞானதா சுலபா முக்தி. ஓகே, भुक्ते यज्ञादि पुण्यतः श्रेयं सादरसाहस्रै हरिभक्ति सुदुर्लभा. ஒருவன் தத்துவ அறிவை வளர்ப்பதன் மூலமாக தனது ஆன்மீக நிலையினை புரிந்து கொண்டு முக்தி அடைகின்றான். அல்லது யாகங்களையும் புண்ணிய செயல்களையும் செய்வதன் மூலமாக உயர் லோகங்களில் புலனுணர்ச்சியை அடைகின்றான். ஆனால் அத்தகைய யாகங்கள் ஆயிரக்கணக்கில் செய்யப்பட்டாலும் பகவானிற்கான பக்தி தொண்டினை அடைய இயலாது. ஏனெனில் பக்தி தொண்டு மிகவும் அரிதானது ஆகும். பொருளுரை ஒரே நிமிஷம். Satya Mataji, we are in 8.17, correct, yeah. Okay. Thank you, Mataji. படிங்க Mataji. பிரகலாத மகாராஜர் அறிவுறுத்துகிறார். மதீர்னே கிருஷ்ணேன பரத ஸ்வேதே வா இதோ வித் ஏத துர்வ விரதானாம். ஸ்ரீமத் பாகவதம் 7:30. நைஷா மதிஸ்தாவஸ் ஒரு கிரமாங்கிரும் ஸ்புருஷ சத்யநாத மகமோ யத் அர்த்த மகீயசாம் பாதரஜோ அபிஷேகம் நிஸ்கிஞ்சினானாம் நா கிரமீத யாவத். இவை விதிக்கப்பட்ட
விதிக்கப்பட வேண்டிய முக்கிய ஸ்லோகங்களாகும். இவற்றின் பொருள் யாதெனில், ஒருவன் கிருஷ்ண பக்தி அல்லது பகவானிற்கான பக்தி தொண்டினை வேத சடங்குகளை நிறைவேற்றுவதால் மட்டும் அடைய இயலாது. அவன் ஒரு தூய பக்தரை அணுக வேண்டும். நரோத்தமதாசர் பாடுகிறார், சா அட்டியா வைஷ்ணவ சேவா விஸ்தார பாயேசே கேபா. தூய வைஷ்ணவர்களுக்கு சேவை புரியாமல் யாரால் முன்னேற்றம் அடைய முடியும்? தூய வைஷ்ணவர்களின் தாமரை திருவடிகளில் இருந்து தூசியை ஏற்க இயலாதவன் பக்தி தொண்டி தளத்தினை அடைவது சாத்தியம் இல்லை என்று பிரகலாத மகாராஜர் கூறுகிறார். இதுவே ரகசியமாகும். பக்தி ரசாம்ச சிந்துவிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள கந்தர வசன ஸ்லோகமானது இது தொடர்பான பக்குவமான வழிகாட்டியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து பக்தி ரசாமசத்தில் கொடுத்துருக்காங்களாமா, தந்திர வச்சனம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நைஷாமதி ஸ்தாவத் உருக்கிரமாங்கை ஸ்பர்ஷதி அன்னத்தோ அவகமய தத்தா மகியஷா பாத ரஜோபிஷேகம். பாத ரஜோ அபிஷேகம்னா என்னது? மகியஷா பாத ரஜோ அபிஷேகம்னா பக்தருடைய பாத துளியை எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறது. ஓகே, இது பாருங்கள் போட்டுருக்காங்க. அன்லஸ் ஒன் இஸ் ஏபிள் டு அக்செப்ட் த டஸ்ட் ஃப்ரம் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பியூர் வைஷ்ணவா, அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கணும்னு எடுத்தோன்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம உள்ளே வாங்கிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி எடுக்கலைன்னா தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் த டிவோஷனல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். இதுதான் சீக்ரெட்ன்றார். இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட், ரகசியம். ரகசியம் என்னது? இந்த மாதிரி சாதியா வைஷ்ணவ சேவா நிஸ்தாரா பாயசி கேப்பா. ஒரு தூய வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணாமல் ஒருத்தரால் எப்படி வந்து தன்னை வைத்துக் கொள்ள முடியும்? அதனால தான் பிரபுபாதர் வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியான்னு சொல்லி இஸ்கானில் என்ன பண்ணுறோம், க்ளோரிஃபை பண்ணுறோம். அவருடைய சொற்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா தூய வைஷ்ணவனுடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிச்சயம் பக்தியை வந்து முன்னேற முடியாது. அதனால் இஸ்கானில் வந்து பிரபுபாதருக்கு வந்து ப்ரீ எமினன்ட் சிக்ஷா குரு, ஃபவுண்டர் ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அப்படி வருவாங்க. ஓகே, ராமானுச்சாரியனுக்கு அப்புறம் வைஷ்ணவ சமுதாயத்தில் கொஞ்சம் ஆச்சாரியம் வந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக அது வரல இல்லையா, அதே மாதிரி பிரபுபாதரும் ஆச்சாரியா. அதுக்கப்புறம் குரு வருவாங்க. பட் ஆனால் ஆச்சாரியர் வந்து ரேர். அதனால் இந்த மாதிரி சேவையில் ஈடுபடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தூய பக்தருடைய சேவையில் ஈடுபடணும். ஸோ அதனால் அது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பக்தியில் வந்து முன்னேற முடியாது. ஸோ அவருக்கு பிரபுபாதுடைய மிஷன் வந்து என்னென்னா அவருடைய புத்தகங்களை விநியோகிக்கிறது. அதனால் இந்த மாதம் வந்து கீதா ஜெயந்தி மந்த்தை கொண்டாடுறோம். குரு மகாராஜ் கூட என்ன பண்ணுறாரு, ஜெயபிரகாஷ் குரு மகாராஜ் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். புக்கு விநியோகிக்கிறதுக்கும் புத்தகங்களை படிக்கிறதுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா பக்தி வேதாந்த டிகிரி முடித்து பக்தி ஸ்வரூபமாக எழுதுனாங்களா மகாராஜ், அடுத்த டிகிரி வாங்குறாங்கல்ல, அடுத்த டிகிரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் என்ன பண்ண படிக்கணும், பிறப்பா புத்தகங்கள் ஆழமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் விரும்புகிறாங்க. அதனால் இந்த மாதத்தில் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிரபுபாதுடைய புத்தகங்களை விநியோகிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். முயற்சி பண்ணால் நிச்சயமாக திருவினையாகும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 20 பகவத்கீதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் 5 பகவத்கீதை நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, சத்யா மாதாஜி 18 படிக்கணும். நீங்கள் 18. ஓ ஷேர் பண்ண சொன்னாங்களா? ஓ 8 கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பிரபுஜி. இது 8.18. Yes, he has sent you that link. My wife has sent you a link. Okay. Click 8.18. You have taken, okay. Huh? You have to read, Mataji. Satya Mataji. Okay, Prabhuji. Krishna jati chute bhakte mukti mukti diya. வீட்டில் இருக்கீங்க? Okay, Prabhuji. Krishna jati படிங்க. Yeah. Krishna jati Krishnaya bichute bhakti mukti diya khabo. कबो प्रेम भक्ति ना धेना राके ना लुकाया. कबो प्रेम भक्ति ना देना राके ना लुकाया. पढ़ेंगे बताइए. ट्रांसलेशन पढ़ेंगे.
Okay, Prabhuji. Just a minute. Okay. Hare Krishna. If a devotee wants liberation or materials, sense gratification from the Lord Krishna immediately delivers it, but pure devotional service he keeps hidden. Correct. Sorry, Prabhuji. Hidden, correct. Hidden. So, இப்போ என்னன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் கிருஷ்ணர். உனக்கு முக்தி வேணுமா கொடுத்துருவார். பௌதிகமா பொருள் வேணுமா கொடுத்துருவார். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பொருளுணர்ச்சி வேணுமா கொடுத்துருவார். நிறைய டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே என்னென்ன கேட்குறேன்னு கொடுப்பார். ஆனா பக்தியை மாத்திரம் மறைச்சு வச்சிருவாரு. அவரு கொடுக்க மாட்டார் ரொம்ப ஈஸியா அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப கடினம் பக்தி கிடைக்கிறது. அதனாலதான் ச மகாத்மா சுதல்லமா, அந்த மாதிரி பக்தி கிடைத்த ஒரு மகாத்மாவை பார்ப்பது மிகவும் மிகவும் அரிது. ஆசினி இப்போ 19 படிக்கணும். சரோஜா மாதாஜி நீங்க ரெடியா இருக்கீங்களா? 19 உனக்கு இந்த ஸ்லோகம் படிக்க தெரியுமா ஆசினி? அதான் கேட்குறேன். ஓகே மாதாஜி படிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா உனக்கு? ராஜன்பதி குரு அலம் பவதாமி யதுனா ராஜன்பதி குரு அலம் பவதாமதுனா. படிக்க முடியுமா மாதாஜி? நீங்க படிக்க மாதாஜி. ராஜன்பதி குரு அலம் பவதாம் யதுனா தெய்வம் பிரியா குலபதி க்வச்ச கிங்கரோ வஹ. தெய்வம் பிரிய குலபதி க்வச்ச கிங்கரோ வஹ. அஸ்தே வமங்க பகவான் பஜதா முகுந்தோ. தேவமங்க பகவான் பஜதாம் முகுந்தோ. முக்திம் ததாதி கர்ஹிஷித் ஸ்மர பக்தி யோகம். ததாதி கர்ஹிஷித் ஸ்மர பக்தி யோகம். படிக்க மாட்டேன். பெரும் முனிவரான சுகதேவர் கூறினார், அன்புள்ள பரீட்சித் மகாராஜரே, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எப்போதும் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார். அவரே உங்களது எஜமானர், குரு, கடவுள், மிகவும் உற்ற நண்பர். மேலும் உங்களுடைய குலத்தின் தலைவரும் அவரே. இருந்தும் சில நேரங்களில் அவர் உங்களுடைய குடும்பத்தின் சேவகராக அல்லது கட்டளையை நிறைவேற்றுபவராக செயல்படுவதற்கு ஒப்புக்கொள்கிறார். இத்தகைய உறவுகள் பக்தி யோகத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள். பகவான் முக்தியினை மிக எளிதில் வழங்கி விடுவார். பக்தி யோகத்தினை யாருக்கும் அவ்வளவு எளிதில் வழங்குவதில்லை. ஏனெனில் இந்த வழிமுறையில் பக்தனால் அவர் பந்தப்படுகிறார். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 5.6.18 வரும் மேற்கோளாகும். ரிஷபதேவரின் குணநலன்களை பற்றி விவரிக்கையில் இந்த ஸ்லோகத்தினை முன்வைத்ததன் மூலமாகவே சுகதேவ கோஸ்வாமி பக்தி யோகத்தினையும் முக்தியையும் வேறுபடுத்துகிறார். யதுக்கள் மற்றும் பாண்டவர்களின் உறவில் பகவான் சில நேரங்களில் அவர்களது எஜமானராக செயற்பட்டார், சில நேரங்களில் அவர்களது அறிவுரையாளராக, சில நேரங்களில் அவர்களது நண்பராக, சில நேரங்களில் அவர்களது குல தலைவராக, மேலும் சில நேரங்களில் அவர்களது சேவகராக கூட செயல்பட்டார். ஒருமுறை கிருஷ்ணர் யுதிஷ்டிரரின் கட்டளையை ஏற்று யுதிஷ்டிரரால் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து துரியோதனனுக்கு எழுதப்பட்ட கடிதத்தினை எடுத்து சென்றார். அதுபோலவே அவர் அர்ஜுனனின் தேரோட்டியாகவும் செயல்பட்டார். பக்தி யோகத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் ஓர் உறவு நிலை நாட்டப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. அத்தகைய உறவானது தாஸ்ய, சத்ய, வாத்சல்ய, மாதுரிய என்று அறியப்படும் தெய்வீக ரசங்களினால் நிலைநாட்டப்படுகிறது. ஒரு பக்தன் வெறும் முக்தியை விரும்பினால் அவன் அதனை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து மிக எளிதில் அடைகிறான். இது விவேகங்கள தாகூரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முக்தி ஸ்வயம் முக்திதாஞ்சலி சேவதே ஸ்மான். பக்தனுக்கு முக்தி மிகவும் முக்கியமானதல்ல, ஏனெனில் முக்தி எப்போதும் அவனுக்கு சேவை செய்வதற்காக அவனது வாசற்படியில் காத்துக் கொண்டுள்ளது. எனவே பக்தன் பிருந்தாவன வாசலின் நடத்தையினால் கவரப்பட வேண்டியது அவசியம்.
அவர்கள் கிருஷ்ணருடனான உறவில் வாழ்பவர்கள். அங்குள்ள நிலம், நீர், பசுக்கள், மரங்கள், பூக்கள் ஆகியவை அனைத்தும் கிருஷ்ணருக்கு சாந்த ரசத்தில் சேவை செய்கின்றன. அவருடைய வேலைக்காரர்கள் தாசிய ரசத்தில் அவருக்கு சேவை செய்கின்றனர். அவருடைய கோப நண்பர்கள் சக்கிய ரசத்தில் அவருக்கு சேவை செய்கின்றனர். அதுபோலவே மூத்த கோபியர்களும் கோபர்களும் கிருஷ்ணருடைய தந்தையாக, தாயாக, சித்தப்பாவாக, பெரியப்பாவாக மற்றும் இதர உறவினர்களாக வாசல்ய ரசத்தில் சேவை செய்கின்றனர். இடையற்குல இளம் நங்கைகளான கோபியர்கள் கிருஷ்ணருக்கு மாதுரிய ரசத்தில் சேவை செய்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போடுங்க. வெரி நைஸ். ஸோ இது பாருங்க, இதுவரையும் பார்த்தோம். யுதிஷ்ட மகாராஜா என்ன சொல்ல, நாரதமணி இந்த மாதிரி கிருஷ்ணர் முக்தியை கூட வழங்கிவார், பக்தியை வழங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக என்ன பண்ணிருக்கார், தூது போயிருக்கார். அதே மாதிரி தேரோட்டியா வந்திருக்கார், அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, எல்லா வித மென்டர்ஷிப்பா இருக்கிறார், எல்லாமே வழங்குறார். ஏன் அப்படி பண்றாருன்னா, ஒரு பக்தருடைய ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பக்தருக்காக பகவான் எது வேணா பண்ணுவாரு, பகவானுக்காக பக்தர் எது வேணா பண்ணுவார். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, மையரண்யேன பாவேன பக்தியம் குருவந்தி ஏதுதான் மர்க்கத்தே துவைத்த கர்மனா துவைத்த சுஜன துவஜன பாரதா. ஸோ பாந்தனா பாந்தவா அந்த பந்துக்கள் உதறிடுவார். ஓகே, பக்தர் என்ன பண்றாரு, தன்னோட ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள்லாம் உதறிடுறார். யாருக்காக, கிருஷ்ணருக்காக. நல்லா யோசிப்பாரு, கிருஷ்ண கான்வர்சேஷன்ஸ்க்கு வர முன்னால, கிருஷ்ணனுக்கு வர முன்னால நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்தது, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கட் ஆகிட்டே இருக்கும், தேவையில்லாத உறவுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பக்தர் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் வளரும்போது எப்போ ஆத்ம நிவேதம் எல்லாமே கிருஷ்ணன் தான் பண்ணுறேன், தன்னுடைய மனம், சொற்கள், செயல்கள் எல்லாமே கிருஷ்ணன் தான் அப்படின்னு செய்யும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பக்தி யோகத்தை வழங்குறார். ஓகே, அப்படி பண்ணும்போது அவரே என்ன பண்றாரு, அவரு அந்த பக்தனுக்கு அடிபடிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடறாரு. இதுதான் அந்த மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ மாஸ்டர் சர்வெண்ட்னா எப்பயுமே சர்வெண்ட் சர்வெண்டாகவே இருக்க மாட்டார். சில சமயம் சர்வெண்ட் எப்படி இருப்பாரு, கிருஷ்ணரை அதட்ட முடியும். ஓகே, கிருஷ்ணா அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யசோதை மிரட்டுறாங்க இல்லையா, குச்சியை கையில் வச்சுட்டு கிருஷ்ணரை மிரட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வர முடியும். ஆனால் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வர்றது என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப அரிது. அது ராகானுக பக்தி. நம்ம எந்த பக்தியில் இருக்கோம், வைதி பக்தியில் இருக்கோம். வைதி பக்தியில் என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இதை நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணி இந்த சாதனை என்ன பண்ண, மனசு பெர்ஃபெக்டாக பண்ணணும். இதை பண்ணதான் என்ன பண்ண முடியும், நம்மளால கிருஷ்ணரே என்ன பண்ணலாம், ராகானு பக்தியை வெளிக்கொண்டுடலாம். ஓகே, இப்போ எதில் விட்டாங்களோ அதுலேருந்து படிக்கணும். ஈஸ்வரி மாதா நீங்கள் படிக்கிறீங்கன்னா எதில் விட்டாங்க, சரஸ்வதி அதுலேருந்து படிக்கணும். பக்தி தொண்டை நிறைவேற்றுகையில் இவ்வித தெய்வ உறவுகளில் ஏதேனும் ஒன்றின் மூலமாக சித்தருக்கு சேவை செய்வதில் இயல்பான ஆர்வத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இதுவே வாழ்வின் உண்மையான வெற்றியாகும். முக்தியை பெறுவது பக்தனுக்கு அவ்வளவு கடினமானதல்ல. கிருஷ்ணருடனான உறவை நிலைநாட்ட இயலாதவனுடன் கூட பிரம்மஜோதியில் ஐக்கியமாகி முக்தி அடைய முடியும். அது சாயுஜ்ய முக்தி என்று சொல்லப்படுகிறது. வைஷ்ணவர்கள் ஒருபோதும் சாயுஜ்ய முக்தியை ஏற்பதில்லை. சில நேரங்களில் அவர்கள் சாருப்பியா, சாலோக்கியா, சாமிப்பியா, சாசக்தி எனப்படும் முக்தியின் இதர வடிவங்களை ஏற்கின்றனர். அவ்வாறு இருப்பினும் ஒரு தூய பக்தன் எந்த வகையான முக்தியினையும் விரும்புவது இல்லை. அவன் தெய்வீக உறவில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்புகிறான். இதுவே ஆன்மீக வாழ்வின் பக்குவ நிலையாகும். பிரம்மஜோதியில் அடையப்படும் முக்தியினை பக்தர்கள் எப்போதும் புறக்கணிக்கும் போதிலும் மாயாவாதிகள் அதில் ஐக்கியமாக விரும்புகின்றனர். பரமனுடன் ஐக்கியமாகுதல் அல்லது கைவல்ய எனப்படும் இந்த வகையான முக்தியை விளக்குகையில் சில பிரபோதானந்த சரஸ்வதி கூறுகிறார். கைவல்யம் நரகாயதே, பரமனுடன் ஐக்கியமாவதும் நரகத்திற்கு செல்வதும் சமமே. எனவே பரமனுடன் ஐக்கியமாகுதல் என்னும் மாயாவாத கொள்கையின் குறிக்கோளானது பக்தனுக்கு நரகமாகும். அவன் அதனை ஒருபோதும் ஏற்பதில்லை. மாயாவாதிகள் பரமனுடைய ஜோதியில் ஐக்கியமானால் கூட அது அவர்களுக்கு
இறுதி புகலிடமாக அமையாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. ஒரு தனிப்பட்ட ஆத்மா பிரம்மஜோதியின் செயலற்ற நிலையில் தொடர்ந்து வாழ இயலாது. சிறிது காலத்திற்கு பின்னர் அவன் நிச்சயம் மீண்டும் செயல்பட விரும்புவான். பரமபுருஷ பகவானுடனான உறவை அறியாத காரணத்தினால் அவனுக்கு ஆன்மீக செயல்கள் ஏதும் இல்லை. இதனால் அவன் இந்த ஜட உலகின் செயல்களை தொடர்வதற்காக நிச்சயம் கீழிறங்கி வர வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.2.32 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆருக்கிய கிருச்சரணே பிரம்மபதம் ததக பதந்தியதோ நாத்ருத யுஸ்மத் அங்கிரயக. மாயாவாதிகளிடம் பகவானின் தெய்வீக தொண்டு குறித்து எந்த தகவலும் இல்லை என்பதால் ஜட செயல்களிலிருந்து முக்தி பெற்று பிரம்மஜோதியில் ஐக்கியமான பின்னரும் கூட அவர்கள் மீண்டும் ஜடபுலத்திற்கு இறங்கி வந்து மருத்துவமனைகள் அல்லது பள்ளிகளை திறப்பது அல்லது அது போன்ற இதர சமூக நலப்பணிகளில் ஈடுபடுவது என்பது நிச்சயம். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஸோ அதனால மெத்தோட முடிச்சுக்கலாம். கைவல்யம் திறக்காயதே திருதசபூர் ஆகாச புஷ்பம் ஆயுது. ஆகாசத்துல புஷ்பம் இருக்குமா? அதுவே பொய். குதிரை முட்டை போடுமா? குதிரை முட்டை போடாது. ஆகாசத்துல புஷ்பம் உண்டா? கிடையாது. அது மாதிரி கைவல்யம் எப்படியா? சுகம் கிடையாது. அதாவது சாயுத முக்தி, பகால ஒன்னா இல்லான்னு சொல்ற அந்த முக்தி வந்து நரக மாதிரி வைஷ்ணவரி. ஓகே, அதான் பிரபோதானந்த சரஸ்வதி சொல்றாங்க, கைவல்யம் நரகாயுது. இந்த முக்தி வந்து முக்தின்ற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறார். யாரு? சனவட்டாச்சாரியா. ஞானே பிரயாசம் அதானே இந்த அது இல்லை, சாரி இன்னொன்று தத்தே அனுகம்பாம் சுசமிக்ஷமானம் புஞ்சான ஏவாத்மம் கிருத்தம் விபாக்கம் கிருத்வா விதன்மஸ்தே ஜீவேத்தே யோ. அந்த முக்தியை யூஸ் பண்ணாம பக்தி பதேன்னு சொன்னார். ஓகே, முக்தின்ற வார்த்தை முதல்ல அவர் வந்து மிகப்பெரிய மாயவதியா இருந்தார். அதுக்கப்புறம் சைத்தன்யமாவுடைய அந்த கருணையில அவர் பக்தரா மாறினார். பக்தரா மாறி அவருக்கு முக்தின்ற வார்த்தையை பிடிக்காது, அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த இதை வந்து விரும்ப மாட்டான். ஏன்னா மாயவதிகள் வந்து எவ்வளவுதான் உயர போனாலுமே, நிறைய சாஸ்திரங்கள் படிச்சு நிறைய தபஸ்யா பண்ணி உயரமா போனாலுமே அவங்களால அதை நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா ஏன் தெரியுமா ஸ்ரீ? ஏன் நினைச்சு நிற்க முடியாது அவங்களால மாயவதியால? ஏன்னா அவங்க வந்து எல்லா வேதத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணல. ஒண்ணு பேசிக்கா தெரியல. என்ன பேசிக்கா தெரியல ஹரணி? என்ன பேசிக்கா தெரியல உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க. அவங்க வந்து நம்மளும் கடவுளும் ஒண்ணுதான். சரி, கரெக்ட். என்ன பேசிக்க தெரியல? ஆன்லைன்ல யார் சொல்ல முடியும்? அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. அது என்னது? கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க. அங்க வந்து எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யணும்னா நம்ம மேலும் பூலோகத்துக்கு ஜட உலகத்துக்கு திரும்பி வரணும்ன்றதா உங்களுக்கு தெரியல. சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன ஆன்சர் இருக்கு? வேற யாராவது சொல்லுங்க. நீங்க வீட்டுல போட்டுக்கோங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. ஓகே, இவ்வளவு தூரம் நிறைய ஆஸ்டெரிட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க, தபஸ்யா எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பயங்கரமா பிரமாதமா சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க. நம்ம வயசுல நிறைய படிப்பாங்க. அவ்வளவு படிச்சுமே ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு நாள் இருந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க கீழே வர்றாங்க, நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்தினால்தான். அது என்ன விஷயம்? கண்டுபிடிச்சியா? மாதா சொல்லுங்க. பிருந்தாவதி சொல்லுங்க. பிருந்தாவதி சொல்லுங்க. சரி, ஓகே, அது நல்ல கேஸ் தான். ஓகே, சரி, வேற யாரு பேச? யாரா பேசல? சரோஜா மாதாஜி. பகவானை சரணடையணும். சரணடையில. சரி, அப்புறம் ஹரணி. சரி, அதான் அவங்க சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி. ஓகே, ஓகே, சரி. எல்லேஷ் மாதாஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபு, நாம பகவானுக்கு கைங்கரியம், அதாவது பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னாக்க அவர்கிட்ட அந்த சாக்கிய ரசம் ஸ்நேகமாக, நண்பனாக, பெற்றோராக அந்த முறையில நம்ம பக்தி செய்யணும். நீங்க க்ளோஸா வந்துட்டீங்க. அதாவது என்னன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்ல, தனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு அப்படிங்கறத அவங்க இது பண்ணவே இல்லை, எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கௌடிய வைஷ்ணவ. ராதா மதன மோகனை வர்ஷிப் பண்ணும். ஏதா
பதாம் சுத்தோ பங்கோ மோமந்த வதேகதி மத்சவஷ பதாம் போஜோ ராதா மதன மோகனோ. ஃபர்ஸ்ட் கௌடிய வைஷ்ணவாக்கு ரொம்ப முக்கியமா அந்த விருந்தாவன போய் பார்த்தோம். எல்எஸ்சி மாதாஜி வந்தாங்க, பிருந்தா மாதாஜி மலையேஸ்வரர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ராதா மதன மோகன் தான் ஃபர்ஸ்ட் கௌடிய வைஷ்ணவர். ஏன்னா எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு, நான் அவனுடைய தொண்டன் இப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணல அவங்க மாயாவாதிஸ். நிறைய சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க. அதனால அவங்க எவ்வளவு வயதுக்கு போனாலும் திருப்பி வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவங்களுக்கு அந்த உறவே இது பண்ணல இல்லையா. அபிதேய மத்தம் பண்ணிட்டே தான் விவேகம் பண்ணக்கூடாது. ஒன்லி அபிதேய மத்தம் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். மீன்ஸ் நிறைய பலன் இருக்காது. ஸோ சம்பந்தம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண முடியும் அபிதேயம். அபிதேயம் என்னது? கோவிந்ததேவ் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது. திவ்யத் பிருந்தாரண்ய கல்பத்ரமதா ஸ்ரீமத் ரத்னாஹார சிம்ஹாசனஸ்தம் ஸ்ரீமத் ராதா ஸ்ரீ கோவிந்ததேவோ சேவையை தான் கொடுப்பார். ஸ்பெசிஃபிக்கான சேவையில் ஈடுபடுத்துறது கோவிந்ததேவ். இந்த மாதிரி சேவை பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, நீ எனக்கு இப்படி பண்ணு, சேவை எனக்கு இப்படி பண்ணு, நண்பனா இது, எனக்கு தோழியா இது, இந்த மாதிரி சேவைகள் கொடுக்கறது கோவிந்ததேவ். அது பிரயோஜனம் என்னது? ஸ்ரீமா நாசரசாரம்பி வம்சி வடா தடாச்சிதா கர்ஷன் வேதே சுரே கோபி கோபிநாதா ஸ்ரீயஷ்டன் கோபிஜன வல்லமா கோபிநாதா. இது மூணாவது டிடி. இந்த 3 டிடி ரொம்ப ரொம்ப முக்கியம் கௌடிய வைஷ்ணவன். மதன மோகனா, கோவிந்ததேவ், கோபிநாத்ஜி. இந்த 3 பெரிய ஆச்சாரியர். சனாதன கோஸ்வாமி, கோவிந்ததேவ் யார் பண்ணது? ரூப கோஸ்வாமி ஏற்படுத்தினது. கோபிநாத் மது பண்டிட் ஆச்சாரியர் ஏற்படுத்தினது இல்லையா. இந்த 3 பேர் ஏற்பாடு. இப்போ 7 முக்கியமான கோயில் இருக்கு. இந்த 7 கோயிலும் கௌடிய வைஷ்ணவம் போவாங்க. இந்த 3மே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்று ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னொன்று அபிதேயம், அந்த ரிலேஷன்ஷிப் படி சேவை பண்ணுறது, அப்புறம் பிரயோஜனம் கடவுளுடைய அன்பு. ஓகே, இது மாயாவதிகள் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஆரோக்கிய கிருஷ்ணன பரம்பரம் தரஹா பதந்தியதோ அனாதோ இஸ்மத்தங்கரையா. எவ்வளோ தூரம் வேலைக்கு போனாலுமே அவங்க திருப்பி பண்ணியிருப்பாங்க. இந்த பௌதிக தளத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறது, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து 8.20 பார்க்கணும் இல்லையா. இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எதுவும் கேள்வி இல்லை இல்லையா, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஷை மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ராதாராணி கிருஷ்ணர் சேர்ந்துதான் சைத்தன்யா பிரபு வருகிறாரு. இந்த கலியுகத்துல சங்கீர்த்தன யுத்தம் தான் மிக முக்கியம். சன்னியாசல் மிகவும் பக்தியா இருப்பாங்க. அதனால அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹாசினி யோசிக்கிறேன். ஹரிணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம கிருஷ்ணரோட ஹோல் நேம்ஸ் சரண்டர் ஆகணும். அப்பதான் நம்மளால கோலப்பிரந்தானே போகணும். ஹோல் நேமுக்கு சர்வன்ட்டா சரண்டர் ஆகும் இல்லையா. கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அது படிச்சோம்ல. அதுல ஹோலி நேம்க்கு சர்வன்ட் ஆஃப் ஹோலி நேமா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? அது ஐடென்டிக்கல் ரெண்டு பேருமே, அதாவது அப்சல்யூட் அது பர்சனாலிட்டி, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் டு அது ஸ்டெப் சேம்னு சொல்லி புரிஞ்சிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சரண்டர்ங்க. ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் ஹோலி நேம் சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது தான் அந்த ஸ்பிரிட்ல சாண்ட் பண்ணும்போது, நான் சர்வன்ட் ஆஃப் ஹோலி நேம் அப்படி சாண்ட் பண்ணும்போது, அப்பன்சே இல்லாம சாண்ட் பண்ணும்போது கிருஷ்ணரும் அவரும் அவருடைய ஹோலி நேம் வித்தியாசம் புரிய முடியுமா. யார் ஒருத்தர் கிருஷ்ணர் ஹோலி நேம் வித்தியாசம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் லவ் ஆஃப் காட் கிடைக்கும். இந்த 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஓகே, உங்களோட பாயிண்ட். சோ நம்ம அபிதேயா நிறைய செய்யறதுனால நமக்கு இது கிடையாது. சோ சம்பந்தாவை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த ரசா, அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கறத நம்ம ஸ்ட்ராங் பண்ணினாதான் நம்ம அபிதேயா செய்யறதோட பிரயோஜனமா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அபிதேயா நிறைய செய்யறாங்க அப்படின்னா, அதாவது சர்வீஸை நிறைய செய்யறோம், சர்வீஸ் செய்யறோம், அந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் செய்யறோம்னு நமக்கு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கணும். கரெக்ட். சம்பந்தம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சம்பந்தம் எதுக்காக நம்ம சேவை பகவானுக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால அவங்க அந்த இது அவங்க எவ்வளவு நிறைய சேவை பண்ற மாதிரி அந்த படிப்பு நிறைய படிச்சாலும் அவங்களால அது நிக்க முடியும். பிருந்தா மாதாஜி, அடுத்த ஹாசினி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு யாரு மரியாதை கொடுத்து அவரை வணங்குறதோ அவங்க எவ்வளவு பெரிய பௌதிக இதோட எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவங்க அசுரராக நினைக்கப்படுறாங்க, கருதப்படுறாங்க. அசுரராக கருதப்படுறாங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு.
என்ன மாதாஜி? இல்ல நீங்க கேக்குறது கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க, கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. 8.8 என்ன சொன்னாங்க? 8.16 மலையாள நீங்க சொல்லுங்களேன். அவங்க கொஞ்சம் மைக்கு தள்ளி வச்சுக்காங்க நினைக்கிறேன். நீங்க பேச நல்லா கேக்குது. 8.16 ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பவன் 10 அபராதங்களினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் பற்பல கேள்விகள் திருநாமத்தை உச்சரித்தாலும் அந்த திருநாம உச்சாரணத்தின் இறுதி குறிக்கோளா பிரயோஜனை அடைவதில்லை. இதுதான் அவங்களோட சந்தேகம். ஓகே ஓகே. இது என்னன்னா 10 அபராதம் இருக்கு இல்லையா? 10 அபராதம் தவிர்த்தணும். முதல் அபராதம் என்ன? தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்க 3 நேரமா பக்தி ஹரிநாமத்தை சொல்றதுக்கு ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள குற்றம் சொல்றது, பக்தர் மேல குற்றம் கண்டுபிடிக்கும், ஃபால்ட் ஃபைண்டிங். ஓகே, இந்த பக்தர் அப்படி, அந்த பக்தர் இப்படி, இவர் ஏன் அப்படி கோணையா நடக்கிறார், ஏன் அப்படி நடக்கிறாரு, அவர் என்ன பெரிய ஆளா, அப்படி குச்சி பேசுவாங்களா, காசிப், ஃபால்ட் ஃபைண்டிங். 2வது குத்தம் பகவானுடைய நாமம், விஷ்ணுவுடைய நாமம், சிவனுடைய நாமமும் பிரம்மாவுடைய நாமமும் சேம்னு நினைக்கிறது. பிரம்மா சிவன்லாம் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கு கீழே தான். ஓகே, 2வது குற்றம் சேம் நினைக்கிறது, இல்லை மேலே நினைக்கிறது. ஓகே, 2வது குற்றம். 3வது நமக்கு சொல்லித்தரக்கூடிய குரு, இல்லை நமக்கு இனிஷியேஷன் கொடுத்த குரு, இவங்களை வந்து ரொம்ப சாதாரண மனுஷன், அவரும் இனிமேல் தான் இருக்காரு, அவருக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு, அவரும் உணவு உட்கொள்றார், எல்லா விஷயமும் அவரும் பண்றாரு, சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைக்கிறது 3வது குற்றம். ஏன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, அவரை வந்து எம்பவர் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ பகவான் என்ன பண்ணுவார், சில சமயம் அந்த கருத்துக்களை பேசுவார் அவர் மூலமா. இது ஒருத்தர் ராதாநாத் மகாராஜ் வந்து ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு 5000 டிசைபிள்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி நீங்கள் கரெக்டாக கைட் பண்ண முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு ராதாநாத் மகாராஜ் சொல்றாரு, நீங்கள் 5000 பேர் இருக்கலாம், ஆனால் பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா என்ன பண்ண முடியும், நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும், அந்த பரமாத்மா உங்களுக்கு என்ன தேவையோ அதை என் மூலமா உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால குரு வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் நினைக்கிறது 3வது குற்றம். 4வது அர்த்தவாதகம். இந்த மாதிரி வேத இலக்கியங்களுக்கு வந்து தனக்குத்தானே ஒரு இன்டர்பிரேஷன். ஓகே, என்ன சொல்றது தமிழ்ல இன்டர்பிரேஷன், கருத்து மீனிங் நம்மளே சொல்லிக்கிறது, இப்படிதான் அப்படி இருக்கும், அப்படிதான் அப்படி இந்த மாதிரி. ஓகே, அர்த்தவாதகம். அப்புறம் வந்து ஹரிநாமனி கல்பனா, கற்பனையானது அதுக்கடுத்து வரும். விளக்கம் கொடுக்குது, அர்த்தவாதங்கிறது விளக்கம் கொடுக்குது, தனியா நம்மளே ஒரு விளக்கம் கொடுக்குது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சுயகருத்து கரெக்ட். அப்புறம் 5வது தான் ஹரிநாமனி கல்பனா. அர்த்தவாதம் சொல்ல ஹெல்ப் பண்ண சுத்தி சாஸ்திர நிந்திரம். சாரி, 5வது சுத்தி சாஸ்திர நிந்திரம். சுத்தி சாஸ்திர நிந்திரம்னா சுத்திகள் சாஸ்திரத்தை வந்து நிந்திக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் கிடையாது, பொய்ன்னு சொல்லி. ஓகே, நிந்தனை செய்யறது. எல்லா சாஸ்திரங்களும் கரெக்ட் தான். ஓகே, எதுலையுமே கருத்து வந்து தவறா சொல்ல, ஏன்னா இதெல்லாம் பகவானேன்னு வந்திருக்கு. ஓகே, சுத்தி சாஸ்திர நிந்திரம். அதுக்கப்புறம் ஹரிநாமனி கல்பனம், இது காவாதி மாதாஜி சொன்னது. இது வந்து கற்பனை அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கற்பனையா சொல்றாங்க. எப்படி ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா கிருஷ்ணர் அங்க இருப்பாராகும், கிருஷ்ணருடைய நாமத்துக்கு அவ்வளவு பவரா, ஒரு வட்டம் நாராயணன் சொன்ன யமதூதாவே வந்து விட்டுட்டாங்களா, விஷ்ணு தூதம் வந்துட்டாங்களா, இதெல்லாம் கற்பனைங்க. எக்ஸாகிரிகேஷன் சொல்லுவாங்க, மேற்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி நினைக்கிறது அபராதம். 7வது அபராதம் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்றதுல அந்த சக்தியில தவறு பண்றது. இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா ஒரு 16 மாதம் சொல்லிட்டோம், இப்ப அந்த தவறு பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம ஒரு 16 மாதம் சொல்லிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, வாரம் தவறு பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு சர்ச்சில் போய் மன்னிப்பு கேட்பான், திருப்பி அதே தவறு பண்ணுவான், திருப்பி மன்னிப்பு கேட்பான். இது மிகப்பெரிய அபராதம் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். ஓகே, 8வது வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்றது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் நினைக்கிறது. ஆமாங்க, நாங்க காக்கைக்கு சாதம் வைப்போம், குளம் வளர்க்கோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வருஷம், இந்த மாதிரி ஒரு சடங்கா நினைக்கிறது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்றது. ஓகே, 8வது அபராதம். 9 வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சாரத்தை சொல்லிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து ரிஸ்கி. ஓகே, ஏன்னா கலியுகத்தில் நிறைய பேர் நம்பிக்கை இருக்க மாட்டாங்க. அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். இது வந்து பிரீச்சர் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. அப்ப கூட பிரீச்சருக்கு தெரியணும் இவர் எங்க இருக்கிறாரு, இக்னோரண்டா இருக்காரா இல்ல என்விஎஸ்ல இருக்காரான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்விஎஸ்ஸா இருக்கிற ஒருத்தட்ட என்ன கூடாது, திருப்பி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ப்ரீச் பண்ணக்கூடாது, அது அபராதம். 10வது அபராதம், இந்த மாதிரி இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படின்னு கேட்ட பிறகும்
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காதில் வாங்காமல் நான் என் உடல் எனது குடும்பம் இப்படின்னு நினச்சி ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் அது ஒரு அபராதம். அப்புறம் 11வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாண்ட் பண்ணும்போது இன்னட்டென்டிவாக இருக்கிறது, எதையோ நினச்சிட்டே இருக்காது சாண்ட் பண்ணும்போது, அது ஒரு அபராதம். இந்த அபராதங்கள்லாம் யார் வந்து தவிர்க்கிறாங்களோ அவங்களால தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் இது பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க பல பிறவிகள் சொன்னாலுமே அவங்களால என்ன முடியாது, பக்தி அந்த லவ் ஆஃப் காட் பெற முடியாது, கடவுளுடைய அன்பு தொண்டை பெற முடியாது. ஓகே, அதனால இந்த அபராதங்கள் வந்து என்ன பண்ணாம இல்லாமல் பண்ணணும். அதுக்கு தான் எல்எஸ்சி மாதிரி இந்த கிளாஸ் தொடங்கும்போது சொன்னாங்க, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌர பக்தவன், இந்த மந்திரம் சொல்றதுக்கு அபராதங்கள் கிடையாது. இந்த மந்திரங்கள் சொல்லி பகவான் மூலம் சைத்தன்ய மகாபிரபு அசோசியேஷன் விழுந்து கும்பிட்டுட்டு நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். ஒரு ரவுண்டு பண்ண உடனே என்ன பண்ணணும், மனசுல வந்து இந்த மந்திரம் சொல்லிட்டு மனசுல விழுந்து கும்பிடணும். திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அந்த மந்திர ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். இப்படி சொன்னோம்னா அந்த அபராதங்கள்லாம் என்ன குறைய ஆரம்பிச்சோம். பிருந்தா மாதாஜி ஓகே உங்களுக்கு? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க சொல்ல வந்தீங்க. நம்ம வந்து பக்தி தொண்டு வந்து செய்யறோம், அது வந்து வேத சடங்கா நினைச்சு செஞ்சோம்னா நம்ம வந்து பக்தி தொண்டுன்னு அடைய முடியாது. ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்யாம அவர்களுடைய திருவடிகளுக்கு தூசியை ஏற்காம நம்ம பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடைவது சாத்தியம் இல்லை பிரபு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஃபாதர் அஜோபிஷேக், வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. மாஸ்டர் என் பையன் சொல்லிட்டு சொல்லுமா மறந்துட்டியா? சரி பரவாயில்ல. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானை பற்றி உரையாடலை கேட்கணும் பிரபு. அதே மாதிரி சாண்டிங் ஒழுங்கா பண்ணோம், நடத்திய ஒழுங்கா பண்ணதான் நம்ம தூய பக்தியை அடைய முடியும் பிரபு. பகவானுடைய க்ளோரியை கேட்கணும், நீங்களா க்ளோரிஸை கேட்கணும், கரெக்டா? ஆமா ஆமா ஆமா, பகவானோட க்ளோரிஸ் வந்து கேட்கணும், சாண்டிங் பண்ணணும் ஒழுங்கான முறையில. இது ரெண்டும் பண்ணாக்கா தூய பக்தி வந்து நம்ம அடைய முடியும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி. இந்த மாதிரி மாயாவாதிஸ்க்கு வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி ஃபாலோ ஆறாங்கன்னா அவங்க ஒரே விஷயத்தை மட்டும் தான் புரியல, அவங்களுக்கும் இல்ல பகவானுக்கும் இல்ல ரிலேஷன்ஷிப் என்னன்னு பகவானே ஒத்துக்கல, ரிலேஷன்ஷிப் வரல, கரெக்டா? அதனால அந்த ஒரு விஷயத்தால அவங்க ஃபாலோ ஆயிடும். ரைட். மிச்சப்படி அவங்க எல்லா வேத சாஸ்திரம் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் போட்டோ விட்டான். எல்எஸ்சி மாதாஜி. பகவான் வந்து பகவத்கீதையை கொடுத்துருக்காரு, பக்தியை கொடுத்துருக்காரு. ஆனா சைதன்ய மகாபிரபு நமக்கு பிரேமையை தராரு. அது வந்து நம்ம இந்த இதுல புரிஞ்சுக்கணும் பிரபு. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறாரு. தேங்க்யூ. சரோஜா மாதாஜி. பகவானை வழிபட்டா பௌதீகத்துல என்ன வேணுமோ கொடுப்பாரு, அதே மாதிரி முக்தியை விரும்பினாலும் முக்தியை கொடுப்பாரு. ஆனா பக்தி தொண்டை மட்டும் அவர் அப்படியே பிரிச்சு வச்சிடுவார். ஏன்னா பக்தன் கிட்ட அவர் வந்து தன்னையே அடிபணிஞ்சு விடுகிறார். அதனால கரெக்டாக நம்ம வந்து பக்தியினாலதான் பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மகாபு. அது என்ன வேணுமோ கிருஷ்ணா என்ன வேணுமோ அது தருவாங்க, ஆனா பக்தியோட கேட்கணும். ஆமா, கரெக்ட். பக்தியோட கேட்டனா என்ன கிடைக்கும். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். தேங்க்யூ. ஸோ இதில் இன்னொரு சொல்லுங்க, பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திரம் தபஸ் தபா தபஸ் ஜபஸ் தபா அப்புறம் அப்ராணேஷ தேகஸ்ய மண்டனம் லோக்கரஞ்சனம். இது ஒரு அருமையான சொல்லுவோம். ஓகே, சைத்தன்ய சாமிதா பின்னால் வரும். இந்த மாதிரி யாரெல்லாம் பெரிய தபஸ்யா ஆச்சரியெல்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்கிறாங்களோ, ஆனால் அவங்களுக்கு பகவான் மேலே பக்தி இல்லைன்னா அதெல்லாம் வந்து பிணத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரியா. டெட் பாடி இருக்குல்ல, டெட் பாடிக்கு அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும்? கைத்தைக்காரன் தான் அலங்காரம் பண்ணும். ஓகே, டெட் பாடிக்கு எப்படி அலங்காரம் பண்ணி இப்படி அலங்காரம் பண்ணி பார்த்து அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பக்தியே இல்லைன்னா என்னதான் அந்த டெட் பாடிக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம், எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாளைக்கு வந்து நமக்கு கிளாஸ் கிடையாது. ஓகே, நாளைக்கு வந்து நியூ இயர் ஃபஸ்ட்டு, அதனால் வந்து நம்ம எங்கே போகிறோம், கந்தாசிரமத்தை வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறோம். யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருப்போம். வியாழக்கிழமை வந்து ஸ்மால் புக்ஸ் கிளாஸ் உண்டு 11:30க்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம்.
वाञ्छा कल्पतरुपश्य कृपासिन्धुभ्येव च परिदाना भवनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण. थैंक यू वेरी मच. हरि बोल. பிரபு என்னால முடிஞ்சது இதான் பிரபு. நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் வர